Following is a given diagram showing an experiment setup. So இந்த experimental setupல என்ன இருக்குங்க பாருங்க. இங்க 6 volt battery. So here they are passing electric current. இங்க நம்ம electric current யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இன்வெர்டட் கிளாஸ் டியூப்ஸ். அப்போ இதுல என்ன இருக்கு? வாட்டர் கண்டெய்னிங் சம் ஆசிட். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி இங்க பாஸ் பண்ணும்போது இந்த பீக்கர்ல இருக்கிற வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன இது பாத்தீங்கன்னா எம்டியா கொடுத்துருக்காங்க இந்த இடம். ஓகே, திஸ் செட் இந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க எம்டியா கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த இடம் பாருங்க எம்டியா கொடுத்துருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட், ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட். இங்க H2 கேஸ் இருக்கு, இங்க ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? இந்த வாட்டர், ரைட், that is H2O. H2O என்னவாயிருக்கு? எலக்ட்ரோலைசஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, what happens on passing electric current? Electrolysis. On passing electric current, H2O என்னவா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா H2 plus O2. சரியா? இங்க நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 molecules of H2 and 1 molecule. இங்க நமக்கு என்ன வரும்? பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2 போட்டோம்னா 4H இருக்கு, இங்கேயும் 4H இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன். ஸோ இட் இஸ் கலெக்டட் அஸ் கேஸ். வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ நம்ம இங்க 6 வோல்ட் பேட்டரியில நம்ம கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னோடனே வாட் இஸ் திஸ்? இஸ் நாட் டிஸ்டிலேஷன்னா வந்து என்னது? பியூரிஃபிகேஷன்ல ஒரு மெத்தட் தான் டிஸ்டிலேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த டிஸ்டிலேஷன் பியூரிஃபிகேஷன்ல வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியா ஸ்பிளிட் ஆகாது. ஓகேவா? தனித்தனியா ஸ்பிளிட் ஆகாது. ஸோ பியூரிஃபிகேஷன் டிஸ்டிலேஷனா என்ன? வாட்டரை நம்ம பியூரிஃபை பண்றோம், மற்ற அயான்ஸ் எல்லாம் இல்லாம பியூரிஃபை பண்றோம். பட் எலக்ட்ரோலைசஸ் ஆஃப் வாட்டர்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? வாட்டரை H2 கேஸாவும் O2 கேஸாவும் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். கரெக்டா? ஹைட்ரோலைசஸ்னா நத்திங் பட் ஆடிங் வாட்டர். நம்ம வாட்டருக்கே நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ண போறது இல்ல. ஸோ எலக்ட்ரோலைசஸ் மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸ்பிளிட்டிங் இல்ல சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? டீகம்போசிஷன். ஓகே, டீகம்போசிஷன். ஸோ இந்த செட்டப் நமக்கு புக்லயே இந்த செட்டப் இருக்கும். இந்த செட்டப் என்ன சொல்லுதுன்னா, தட் இஸ் எலக்ட்ரோலைசஸ் ஆஃப் வாட்டர், தட் இஸ் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா?